ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நெய்வேலி சமையல். நான் உங்க ஜெயந்தி. இன்னைக்கு நம்ம பொங்கலுக்கு மறுநாள் காணும் பொங்கல், கணுப்பொங்கல் சொல்லுவோம். அதுல கலந்த சாதம் பண்ற வழக்கம். அதுல புளிக்காய்ச்சல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ட்ரை ரோஸ்ட்டுக்கு மிளகா வத்தல், கடலைப்பருப்பு, வெந்தயம், கட்டி பெருங்காயம், எள்ளு இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இதை நம்ம ஆறின உடனே நல்லா அரைச்சி வச்சுக்க போறோம். இது இந்த புளிக்காய்ச்சலை சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடலை, நிலக்கடலை, அப்புறம் ரெட் சில்லி, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். புளியை கெட்டியா கரைச்சி வச்சிருக்கோம். இப்போ ஒரு பெரிய வானலா எடுத்துக்கணும். அப்பதான் தெளிக்காம இருக்கும். நிறைய கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுல கொஞ்சம் பெருங்காய பவுடர், கொஞ்சம் கடுகு போட்டு அது நல்லா பொரிய ஆரம்பிக்கிறது. அப்புறம் இந்த தாளிக்க வைக்க வேண்டிய எல்லாத்தையுமே ஒண்ணா அப்படியே போட்டுறோம். போட்டுட்டு நல்லா அது எண்ணெயில பொரியணும். இந்த பருப்புகள்லாம் கொஞ்சம் லைட்டா செவக்கிற அளவுக்கு பார்க்கணும், தீயக்கூடாது. ஸோ இது கொஞ்சம் நல்லா அது செவந்த உடனே அந்த கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி வடிகட்டி வச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஏன்னா நிறைய புளி எடுக்கும்போது அது அந்த இதெல்லாம் டஸ்ட்லாம் வரும். அதனால அதை ஊற்றிடணும். ஊற்றிட்டு இந்த இதுக்கு தேவையான உப்பு போட போறோம். உப்பு ஓரளவு, ரொம்ப ஜாஸ்தி தண்ணி நிறையா இருக்குன்னு நினச்சி நிறையா போட்டுறக்கூடாது. ஓரளவு போட்டுக்கிட்டு அப்புறம் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் போட்டுடணும். இது மட்டும்தான் இதுக்கு. பெரிய வானலாவும் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் அதை அன்கேர்டாக ஒரு 2 கிளறி விட்டுடலாம். அது பாட்டுக்கு கொதிக்கும். கொதிச்சு நல்ல கெட்டி ஆகணும். அது அளவுக்கு அப்படியே நம்ம அதை விட்டுறணும். போர்ச்ச வச்சு லேசாக கிளறி விட்டா போறோம். கொஞ்சம் அடி கனமான இதுவாகவும் இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. பட் சின்ன வானலா வச்சுட்டீங்க அப்படின்னா தெளிக்க ஆரம்பிச்சிடும் கெட்டியான உடனே. சவுறுலாம் அப்புறம் ஒரு மாதிரி ஆயிடும். அது மாதிரி இது பாருங்க. இப்போ நல்லா ஓரளவு நல்ல கன்சிஸ்டன்சி கெட்டி இதுவாயிடுது. அதில் இருக்கிற அந்த வாட்டர்லாம் நல்ல அப்சர்வ் ஆயிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பவுடர் வச்சுருக்கோம் இல்லையா, அரைச்சது, அதை போட்டுடணும். நான் இதுக்கு தேவையான அளவு தான் கரெக்டாக வறுத்துட்டேன். அதனால அப்படியே ஃபுல்லாகவே இதில் போட்டுருணும். போட்டு கட்டி இல்லாமல் நல்ல ஒரு நிமிஷம் அதை கலரி விட்டுட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கு ஒன்று ஒரு நல்ல ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் 15-20 நாள் கூட இது கெட்டே போகாது. நல்ல கரெக்ட் ப்ராசஸில் பண்ணிட்டோம். கரெக்டாக அதை யூஸ் பண்ணுறதும் கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கெட்டே போகாது. அது பாட்டுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் சாதத்தில் போட்டு தேவையான அளவு உப்பு, எண்ணெய் போட்டு பண்ணிக்கணும். ரொம்ப ஈஸி தான் புளிக்காய்ச்சல் பண்ணுறது. ரொம்ப லெஸ் எஃபர்ட்டில் இதை நம்ம பண்ணலாம். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.